பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் செந்தில் வந்து அவங்க அப்பா பாண்டியனை பிடிச்சி திட்டுறாங்க. நீங்கள் தான் அண்ணனுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. நாங்களாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அதனால் எங்கள் லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் தான் இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பிடிச்சி திட்டுறாங்க. எந்த ஒரு தாய் தகப்பனுமே பிள்ளையோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்கடா. எந்த டைமில் நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்புறம் அமைதியாயிடுறாரு. சரவணன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் வாங்கி தந்துருங்கப்பா, என்னால் அவள் கூட வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. கதிர் வந்து அண்ணா இந்த டைமில் இது பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அப்புறமா முடிவெடுத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தங்கமயில் வந்து அம்மா எனக்கு மாமா டைவர்ஸ் தரேன்னு சொல்கிறாருமா, எப்படிலாம் பேசுகிறாரு பற்றி, என்னோடய வாழ்க்கை வம்பா போச்சு நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே அலறாங்க. நீ எதுக்கிட்டு எல்லார் கால்லையும் போய் விழற, உன்னை அந்த வீட்டில் எப்படி போய் மகாராணியாட்டம் வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் உன் மேலே ஒரு அக்கறை இருக்கா பாரு, என் பொண்ணு அலறா யாரு கூட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் தங்கமயில் வந்து மீனாக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களும் பேசுகிறாங்க, என் லைஃப் வம்பா போச்சு, மாமா வந்து எனக்கு டைவர்ஸ் தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா மீனா அப்படின்னு கேட்கும்போது, அது நம்மளால் என்ன பண்ண முடியும், இப்போ பேசுகிற டைம் இல்லை, என்னால் வந்து பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் வந்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நீங்கள் எதுக்கு இப்படி மாமாவை பிடிச்சி சொல்கிறீங்க, மாமா மேலே தான் உங்களுக்கு கோபம், உங்கள் அண்ணன் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணன் மேலெலாம் எனக்கு அக்கறை இருக்குது, இனிமேலாம் இதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.